டாக்டர் என்னாச்சு? பதட்டப்படாதீங்க, பேஷண்ட் இப்பதான் கண் முழிச்சிருக்காரு. நான் போய் பார்க்கறேன், நீங்க வெயிட் பண்ணுங்க. கடவுளே, வருண் நல்லா ஆயிடணும். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அக்கா, இந்த நேரம் பார்த்து கௌதம் மாமா எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போறாரு? வந்துருவாரு. போன் தானே பேச போயிருக்காரு. டாக்டர் செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீ பொறுமையா இரு. டாக்டர், அவர் எப்படி இருக்காரு? இனி பயப்பட தேவையில்லை, அவர் கண் முழிச்சிட்டாரு. இப்போ நாங்கள் அவரை வேற வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். நீங்கள் அங்கே வந்து பாருங்க. அவர் ஏதாவது ரியாக்ட் பண்ணாருனா, ஸ்ட்ரகிள் ஆனார்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. நர்ஸ் பக்கத்தில் தான் இருப்பாங்க. எனக்கு ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருக்கு, நான் அதை அட்டன் பண்ண போகணும். அட்டெண்டர் நீங்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். டாக்டர், அவருக்கு சாப்பிட ஏதாவது கொடுக்கலாமா? 2 நாளாக எதுவும் சாப்பிடாம இருந்திருக்காரு. அவருக்கு உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டாம், லிக்யூட் ஐட்டமாக கொஞ்சமாக கொடுங்க. ஓகே? வருண், வருண், உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க நல்லா இருப்பீங்க. வருண், நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? வருண், வருண். சொல்லுங்க அண்ணா. வெனிலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அண்ணா. வெனிலா, ஹலோ. வெனிலா, ஹலோ. சொல்லுங்க அண்ணா. வெனிலா, நீ பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. விட்டு விட்டு கேக்குது. கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுறியா? ஹலோ, ஹலோ, ஹலோ. அண்ணா, சொல்லுங்கண்ணா. இல்ல. ஹலோ, ஹலோ. வெனிலா, உன் வாய்ஸ் சரியா கேட்கல. சரி வெனிலா, நீ கட் பண்ணு, நான் நேர்ல வந்து பேசுறேன். வருண், வருண், என்னாச்சு வருண்? ஐயோ, என்ன பண்ணுது? டாக்டர், டாக்டர். ஏய் வெண்ணிலா, இப்ப எதுக்கு சத்தம் போடுற? அதான் இந்த மாதிரி ஏதாவது ஆனா மாத்திரை ஏதோ கொடுக்க சொன்னாங்கல்ல, அது எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து கொடு. ஆமாக்கா, இங்கதான் வச்சேன். சீக்கிரம் வா. வருண், என்னக்கா நிக்கவே இல்ல, அதிகமாயிருக்கேக்கா. எனக்கு பயமா இருக்கு. சரி, இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம போய் டாக்டரை கூட்டிட்டு வரலாம். டாக்டர்,
ஏ வெண்ணிலா, போடி வெளியே. வெளியே போ. என்னத்த ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஒன்னாலதான் வருண் இந்த நிலைமையில இருக்கான். ஐயோ, அம்மா. நான் என்னத்த பண்ணேன்? அவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சுன்னா டாக்டரை கூப்பிடாம உன்னை யாரடி மாத்திரையை கொடுக்க சொன்னது? அத்தை, டாக்டர் தான் அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த மாத்திரையை கொடுக்க சொன்னாரு. உனக்கு தான் எந்த மாத்திரைன்னு தெரியலையே. அப்ப நீ டாக்டர் தானே கூப்பிட்டுருக்கணும். அதை விட்டு நீயே மருந்த கொடுத்து இப்ப என்ன ஆச்சு பாரு. என் புள்ள இப்ப சாக கிடக்குறான். அவ சொன்னது சரிதான். நீ எந்த விதத்திலயுமே அவனுக்கு பொருத்தமானவளே கிடையாது. நீ இங்கிருந்து முதல்ல போ, வெளியே போ. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? யாருமே பேசக்கூடாது. நீ ஓரமா போடா. அக்கா, ஆத்திரத்துல வார்த்தை விடாதீங்க. நான் ஆத்திரத்துல பேசல, ஆதங்கத்துல பேசுறேன். நம்மள ஆதங்கத்துல பேசுறேன். என் பிள்ளை அங்க எப்படி கிடக்குறான்னு பார்த்தல. அவனோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இவதானே? அக்கா, அவ என்னக்கா பண்ணா? அவ ஏதோ பதட்டத்துல பண்ணிட்டாக்கா. பதட்டத்துல என்ன பண்றோன்னு தெரியாதா? என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, நான் இவளை சும்மாவே விட மாட்டேன். அந்த வீணா போன சாராவை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம வரும் இப்ப நல்லா இருந்திருப்பான். இவளை கட்டி வச்சு இன்னைக்கு அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அவர் சொன்னது கரெக்ட் தான். இவளால அவனுக்கு என்னைக்குமே நிம்மதி கிடைக்க போறது இல்ல. நாமளும் நம்ம குடும்பத்தோட மானம் அது இதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோம் நம்மள. இப்ப பாரு, அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அம்மா, சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்கம்மா. வருண் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா அது காரணமே வெண்ணிலாதாம்மா. நாங்க யாருமே இல்லாதப்ப வெண்ணிலாதாம்மா அவனை கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கா. அதெல்லாம் மறந்துட்டு பேசாதம்மா. இல்ல, அத்தை சொன்னதுதான் கரெக்ட். நான் வருண் வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது. பாத்தியா, அவ மனசுக்குள்ளேயே அந்த நினைப்பு இருக்கு. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. ஏய், அவ இங்க இருக்கிற வரைக்கும் வருண் நமக்கு கிடைக்க மாட்டான்டா. இவ இங்க இருந்து போனாதான் அவன் பழைச்சு வருவான். இவ முகத்திலேயே என்னால முழிக்க முடியாது. போ இங்கிருந்து, போடு இங்கிருந்து. வெண்ணிலா, ஒரு நிமிஷம் இரு. அம்மா, அமைதியா இருங்கம்மா. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வெண்ணிலா, நீ இங்கே இரு. அவங்க பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ இங்க இருந்தா நானே அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன்.